பேக்கரி ஒன்று. அந்த பேக்கரியில் காக்கா வந்து ஒரு 50-50 பிஸ்கெட்டை தூக்கிட்டு வந்துடுச்சு. அது கொண்டு போக முடியாமல் கிராஸ் பண்ணும்போது அது கீழே விட்டுடுச்சு. அந்த 50-50 கரெக்டாக எனக்கு முன்னாடி அது விழுந்துருச்சு. அந்த 50-50 பிஸ்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா, இது வரைக்கும் நான் ஆகாரத்தையும் பார்க்கல. 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிக்க போகிறோம். அந்த 40 நாளில் தான் வந்து அந்த 50-50 எனக்கு காக்கா கொண்டு வந்து போட்டு வந்துடுச்சு. அது கொண்டு போக முடியாமல் கிராஸ் பண்ணும்போது அது கீழே விட்டுடுச்சு. அந்த சென்னையிலேருந்து பாஸ்டர் சாம், நல்ல அப்பா அம்மா, பாஸ்டர் செல்வராஜ், பாஸ்டர் பிரேமாவுக்கு முதல் பையனாக சாம் ஜெபராஜா நான் பிறந்தேன். அவர் தீர்க்கதரிசி எங்கள் அப்பா அம்மா பார்த்து சொன்னாங்களாம், உனக்கு பையன் பிறப்பான்னு. சாமுவேல்னு பேர் வைக்க சொன்னாங்க. சாமுவேல்ன்றது தாத்தா பேர், அதனால் யூஇஎல் எடுத்துகிட்டு சாமா என் பேரை சுருக்கினாங்க. ஜபத்தில் பிறந்தனால சாம் ஜெபராஜா எனக்கு பேரை வச்சாங்க. ஜபத்தில் இருக்கணும்னு தான் வச்சாங்க, ஆனால் ஜபத்தில் நான் இல்லை, அப்படியே வளர்க்கப்பட்டேன். அப்பா அம்மா பார்த்தோன்னே நிறைய கசப்புகளை நான் மனசில் சின்ன வயசுலேருந்தே நான் சம்பாதிச்சுக்கிட்டேன். வேண்டாம், என்ன பண்ணாலும் சரி, வேலை செஞ்சால் கூட சரி, ஊழியத்துக்கு மட்டும் வரவே கூடாதுன்ற ஒரு பிளானில் நான் ரொம்ப திட்டமாக தெளிவாக இருந்தேன். ஏன்னா அவங்க படுற கஷ்டம், அவங்க பண்ணுற நிறைய விஷயங்களை எனக்கு பிடிக்கல. இன்னொரு விஷயங்கள் கேட்டால், அவங்க என்கிட்ட அன்பாக இருக்கவே மாட்டாங்க, பெரும்பாலும் வீட்லேயும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே எங்கள் விசுவாசிகளுடைய அண்டர்டேக்கில் தான் நாங்கள் வளர்ந்தோம். நிறைய கஷ்டங்களை அனுபவித்தேன். சரியான ஆகாரம் கிடைக்காது, சரியான உடை கிடைக்காது, படிக்கிறதுக்கு சூழ்நிலைக்கு போக முடியாது. இப்படி தான் என்னுடைய சூழ்நிலைகளை சென்னையில் அப்படியே கடந்து போயிட்டுருந்தேன். பிறகு சென்னையில் வாலிப காலங்கள் அப்படியே போச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்களோட கூட தொடர்பு உண்டாச்சு. நிறைய கெட்ட பழக்கங்களில் நான் சிக்கிக்கிட்டேன். அது அப்பாவுக்கு ரொம்ப எதிர்ப்பு உண்டு பண்ணி, அப்பா சபையிலேயே கூப்பிட்டு என்னை வார்ன் பண்ணுறது, அவங்க எதிர்க்க என்னை ரொம்ப டீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பண்ண ஆரம்பித்தார். அப்படியே போயிட்டுருக்க அந்த சமயத்தில் தான் ரொம்ப நொந்து போய் அப்பா மேலே வெறுப்பையும் ரொம்ப அவர் மேலே இருக்கிற கசப்பையும் நான் அதிகமாக்கிட்டேன் என் லைஃப்பில். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அவங்க மேலே இருக்கிற பகை தான் எனக்கு அதிகமாச்சு தவிர அன்பு அதிகமாகலை. அப்படி தான் என்னை வளர்த்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. என்னுடைய ஸ்டடீஸ் 9th படிக்கும் போது பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நல்லா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்ததுனால லாஸ்ட்டில் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 10th ஃபெயில் ஆகினேன். நல்ல கிரிக்கெட் விளையாடல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டேன். நல்லா கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன். நல்லா கிரிக்கெட்டில் நல்ல பிளேயராக இருந்தேன். ஸோ கார்க் பால் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயம், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அப்பா என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு. நல்லா கிரிக்கெட்லாம் விளையாட போகக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அடுத்த வாரமே எனக்கு மேட்ச் இருந்தது. ஸோ மேட்ச்சுக்கு போயிட்டேன். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த கார்க் பால் வந்து என்னுடைய உயிர்நிலையில் பட்டு ஒரு பெரிய விபத்தை சந்தித்தேன். அங்கேயே மரணத்தில் படுக்கையில் நான் படுத்தேன். டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, அட்மிட் பண்ணாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அப்போ சொன்னாங்க, பார் கீழ்ப்படியாதனால தான் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு. அப்பயும் கொஞ்சம் கஷ்டத்தில், சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு அவர் திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விட்டுட்டேன். பட் அந்த ஆப்ரேஷனில் தான் வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் மூலிமா பேசுகிறாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ நல்லா இருக்க வேண்டியவன், நீ நல்லா பெரிய ஆளாக வளர வேண்டியவன், நீ வந்து இங்கே படுத்துட்ருக்கியே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் உணர்த்துதல் வந்தது. ஏமா நம்ம இங்கே படுத்துட்ருக்கோமே, நம்ம ஒரு பாஸ்டுடைய பிள்ளையாச்சு, நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது, இப்படியா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தெளிவான கொஞ்சம் முடிவு எடுத்தேன். கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சமூகத்தில் சொன்னேன், இந்த ஜீவன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைமாக அப்போ படுக்கையில் கொஞ்சம் ஒப்பு கொடுத்தேன். அப்போ கூட கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தேன். ஜெபம் பண்ணேன். பிறகு ஒரு மீட்டிங்கில் நாங்கள் பல்லாவரத்தில் பாஸ்டர் தங்கராஜ் பாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங்கில் நாங்கள் புக் ஸ்டால் போடுறதுக்காக போயிருந்தோம். அந்த புக் ஸ்டாலில் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் சாம்ன்ற ஒருத்தரை நான் பாஸ்டர் ஆக்க போகிறேன், ஊழியத்துக்காக பிரித்தெடுக்க போகிறேன் அப்படின்றார். அப்போது எனக்கு புரியல. 2 நாள் கூட்டம் நடக்குது, 2ஆவது நாள்னு சொல்கிறாரு, 3ஆவது நாள்னு சொல்கிறாரு. வந்து ஊழியத்துக்கு நம்ம வேறு பிரிச்சிருக்கேன், ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு புரியல. எனக்கு ஏன்னா அப்போ சின்ன வயசு 10th படிக்கிற அந்த சமயத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. ஒப்பு கொடுத்தேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டேன். பிறகு ஆண்டு பேசினார் என் கூட. அதுக்கு பிறகு பைபிள் காலேஜ் போனேன். பைபிள் காலேஜில் போயிட்டு வேண்டா வெறுப்பாக தான் போய் சேர்ந்தேன். ஏதோ தரிசனம் கொடுத்தாரு, ஏதோ ஊழியத்தை கொடுத்தாருன்னு போய் சேர்ந்துட்டேன்.
பைபிள் காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர எதிர்ப்பு. எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் போனோன்னுமே எனக்கு இன்டர்வியூ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பஞ்சாகமங்கள் உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர் பையனாச்சு அப்படின்னு என்னை கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ஆதியாகமம் தெரியும், அதோட வெளிப்படுத்தல் தெரியும், அதுக்கு நடுவில் இருக்க எந்த புஸ்தகமும் தெரியாது அப்படின்னு. ஒரு பாஸ்டர் பையனாக இருந்துட்டு ஒரு அட்டவணை கூட தெரியலையே உனக்கு அப்படின்னு என்னை ரொம்ப இம்சலாக பேசினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க. வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க, வித்தியாசமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன பாஸ்டர் பையனை வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு. ஒன்றும் புரியல. சரி, ஜபத்திலே வச்சுட்டு நான் பாட்டுன்னு கடந்து போயிட்டேன். பைபிள் காலேஜில் ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு என்னென்னா, படிக்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் வேண்டாம், பைபிள் காலேஜே வேண்டாம், முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் திடீர்னு நைட்டு பெட்டில் காட்டிலேருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு அடிப்பட்ட இடத்துல திருப்பியும் மீண்டும் எனக்கு அடிபட்டுடுச்சு. யாருக்கும் தெரியல. நானும் எழுந்து போய் வழியில் மேலே படுத்துட்டேன். பெட்டு காட்டில் மேலே செகண்ட் காட்டிலேருந்து மேலே போய் படுத்துக்கிட்டேன். அப்போ காலையில் எங்களுடைய சேப்பலில் 5:30க்கு ப்ரேயர். ஸோ நாங்கள் எல்லாம் கூடி உட்காந்துட்ருக்கோம். அப்போ எல்லோரும் ஒரு வசனம் வாசிக்கணும். அந்த வசனத்தில் எனக்கு வர வசனம் பார்த்திங்கன்னா, நீதிமொழி புஸ்தகத்தில் உன்னை வெகுவாய் தண்டித்து உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்ற வசனம் எனக்கு வந்துச்சு. அப்போது நான் வசனத்தை படிச்சுட்டு அமைதியாக முடிச்சிட்டோம். ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. என் பெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த காட்டில் இருக்கிற சாந்தகுமார்னு சொல்லிட்டு அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு என் சீனியர், அவர் என்னை காலையில் பார்த்து கேட்டார், பார்த்தியா ஆண்டு தெளிவாக பேசியிருக்காரு, நீ நைட்டு கீழே விழுந்து உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டு உன்னை பாதுகாத்துருக்காரு அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா பைபிள் காலேஜ் விட்டு வெளியே வந்தோன்னு நினச்சேன். படிக்கக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பிரச்சனை இல்லை, என்னை ரொம்ப மட்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே இன்னொரு காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை வெகுவாக தண்டித்தோம், ஆண்டு வந்து சாவுக்கு ஒப்பு கொடுக்கலைன்னா ஊழியத்துக்காக கத்தர் அழைச்சிருக்காரு, நம்ம ஊழியத்தில் நம்ம செய்யணும் அப்படின்ற வாஞ்சையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. திருப்பி நான் கண்டினியூ பண்ணேன். பைபிள் காலேஜ் கண்டினியூ பண்ணிச்சு. அந்த பெங்களூரில் முடிச்சுட்டு நாங்கள் கேஜிஎஃப்பில் நாங்கள் முடிச்சுட்டு நான் வெளியே வந்தோம். வந்த பிறகு ஊழியத்தில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது, நிறைய விஷயங்கள், அப்பாவுடைய விசுவாசத்துடைய வார்த்தைகள்லாம் அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. முதல்ல எனக்கு கசப்பாக தான் இருந்தது, அப்பா மேலே எப்படிலாம் பண்ணுறாரு, எப்படிலாம் செய்கிறாரு. அதுக்கு பிறகு தான் தெரியும் விசுவாசம்னா இப்படி தான் இருக்கணும், விசுவாசம்னா இதுதான் அப்படின்றத அவர் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஊழியத்தில் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் மத்தியில் தான் எங்கள் திருமணமே ஆச்சு. நிறைய பெண் எடுக்கிற விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் வந்தது. எப்படி கர்த்தருடைய கிருபையினால் அது ஓரளவுக்கு சக்ஸஸாக முடித்து திருமணம் தாம்பரத்தில் நடந்தது. நல்லா போயிட்டு இருந்து ஒரு 3 மாதம் நல்லா இருந்தோம். பிறகு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையில் என் மனைவிக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருக்கனால ஒரு சரடை ஒன்று போட்டாங்க. அந்த சரடை வந்து சின்ன விளையாட்டில் நாங்கள் அதை கழட்டி கீழே போட அது பெரிய ப்ராப்ளமாக அப்பா எங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு விளையாட்டுத்தனமாகவே இருக்குது, அதனால் உங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்வே வரல, ஊழியத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கேன்னு திருப்பி என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3ஆவது மாதத்தில் பயங்கர பிரச்சனை நடக்குது எனக்கும் எங்கள் வீட்டில். உங்கள் அப்பா அப்படி திட்டுறாரு அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரச்சனை பெருசாக, அப்பா எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னுட்டாரு. நீங்கள் எங்கே வேணாலும் பொழைச்சிங்கன்னு. வீட்டை விட்டு வெளியே வரோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன உலகமே தெரியாத வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டோம். திட்டுறது எங்களுக்கு பெருசாக தோணுச்சு. வெளியே வரும்போது வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சி செத்து போகலாம், ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நாங்கள் கையை பிடிச்சி தண்டவாளத்து மேலே இந்த பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துகிட்ருக்கோம். அங்கே கோபாலபுரம் என்கிற அந்த ஒரு இடத்துல என்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சவங்க திடீர்னு எங்களை பார்த்து பாப்பி அப்படின்னு, அவங்களுடைய பெட் நேம் பாப்பி, ஸோ பாப்பி அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். நாமளே சாகணும்னு நினைக்கிறோம், நம்ம கூட வந்து இன்னொருத்தர் வந்து சாகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் என்ன பண்ணோன்னா, சரி செத்து போகலாம் அப்படின்ட்டு அந்த தண்டவாளத்து மேலே நடந்து போயிட்டுருக்கோம். ட்ரெயின் வருது எதிர்க்க. அப்போது அவங்க கரெக்டாக அந்த சமயம் பார்த்து கூப்பிட்டப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். சரி இறங்கி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து செத்து போகலாம் அப்படின்னு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க பேர் கௌரி, பயங்கர ஹிந்து ஃபேமிலி. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. என்ன அவங்களுக்கு தெரியாது, என் மனைவி மட்டும் தான் தெரியும். உட்கார வச்சு எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. திடீர்னு என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்க அந்த சாமி ஃபோட்டோவெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு மூடினாங்க. மூடும் போது எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன், ஏன் ஸ்க்ரீனை மூடினீங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் கிறிஸ்டின், நீங்கள் உங்களை பார்த்தோன்னே என் சாமிங்கெலாம் வந்து குலதெய்வம்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு உணர்த்துதலே வந்தது. அப்போ நம்ம கூட இருக்க சாமி வந்து பெரியவருன்றதை அந்த அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் அதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்குள்ள கொஞ்சம் அந்த சாகிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு அப்போது ஆண்டவர் இருக்கிறாருன்றதை கொஞ்சம் நான் நினச்சி பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவர்னா அந்த சாமியெல்லாம் மறைக்கிறாங்கன்னும் போது அவங்க குலதெய்வம் வெளியே போகும்போது நம்ம ஏன் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணக்கூடாது, ஏன் வந்து நம்ம சாகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முடிவு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு முடிவு நான் எடுத்துகிட்டு இருந்தோம். மனைவி பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தோம், அவங்களும் எங்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது திடீர்னு அவங்களுடைய பிரச்சனையை பற்றி நான் கேட்டேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி என்னோடய தாய் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல, பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த என்னுடைய வாழ்க்கையில் செவ்வாதோஷம்னு ஒன்று இருக்குது, அதை நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது யாராவது ஒருத்தர் மறிச்சிடுறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மறிச்சிட்டாரு, எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்க, எங்கள் அண்ணன் மறிச்சிட்டாங்க, அப்படி ஒவ்வொருத்தராக மறிச்சிட்டாங்க. இருக்கிறது இப்போ ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் இருக்கார் அப்படின்னாங்க. இப்போது கல்யாண பேச்சு எடுத்தால் அவர் மறிச்சிடுவார், அதனால் எனக்கு பயமாக இருக்குது, இதுதான் பிரச்சனை போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில். சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாக போகிறவங்க நாங்கள். ஆனால் அதை மறந்துட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு அந்த அந்த ஸ்க்ரீனை மூணு அந்த ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் இருந்தனால சரி நம்ம ஜெபம் பண்ணலான்ற அந்த ஒரு வார்த்தை ஒரு வாஞ்சியில் நான் அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுறோம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது அவங்க முட்டி போடுறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது திடீர்னு அவங்க வீட்டில் இருக்க பூனை அந்த ஃபோட்டோ மேலே அந்த விக்கிரகத்து மேலே எகிரி குதித்து அந்த பூனை வெளியே போய் கீழே மேலே பில்டிங் மேலேருந்து கீழே குதித்து கீழே குதிக்குது. அது திடீர்னு கீழே தவறி விழுந்து செத்து போச்சு. உடனே அந்த அம்மா என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஜபிக்கிறத விட்டுட்டு எங்கள் வீட்டில் நான் இத்தனை வருஷமாக ஆசையாக வளர்த்தோம் அந்த பூனையை, அது பாருங்கள் இந்த உங்களை பார்த்தோன்னே அது என்ன நினச்சுன்னு தெரியல, அது கீழே விழுந்து செத்து போச்சு. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் சாமி வந்து போயிடுந்தோம், அதுக்காக தான் நான் ஸ்க்ரீனே மறைச்சேன் அப்படின்னா. அப்போது நான் அவங்ககிட்ட பார்த்து சொன்னேன், அப்போது ஆண்டவர் பெரியவர்ன்றதை இன்னும் ஆண்டவர் என்கிட்ட திட்டமாக தெளிவுபடுத்துகிறார். அப்போ நான் அவன் சொல்கிறேன், அப்போது என் கூட இருக்கிற இயேசுவானவர் எவ்வளோ பெரியவர். நான் சொல்கிறேன், இப்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைக்கூடி வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். திடீர்னு அவங்க மைக்கடிச்சு கீழே விழுறாங்க. அவங்கள திருப்பி எழுப்பி நிற்க வச்சு நாங்கள் தண்ணி தெளித்து ஜெபம் பண்ணி அவங்கள சொல்லிட்டு வந்துடுறோம். வரும்போது வெளியே கிளம்பும் போது அவங்க திடீர்னு வீட்டுக்குள்ளே போய் இருங்கன்னு சொல்லி நான் தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து என்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சாக போகிற எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக. அந்த 2000 நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகத்தில் 2000 அந்த சம்பவம் நடக்குது. அந்த 500 ரூபா எனக்கு பெரிய விஷயமா அது கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்த்தா 500 ரூபா. அதை கொண்டு வந்து ஒரு 4 ஓலைக்கீத்தை வாங்கி கொம்பு வாங்கி நாங்களே எங்களுடைய இடத்துல ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்படி தான் போயிட்டு இருந்தது எங்கள் லைஃபு. திடீர்னு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த 500 ரூபான்னு எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டோம். ஒரு 2-3 பாத்திரங்கள் வாங்கியாச்சு, ஓலை வாங்கி ஒரு தட்டி மாதிரி கட்டிட்டு வீடை இருக்கிறோம். ஒரு சின்ன பசங்க மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு எந்த விதமான ஆகாரமும் எங்ககிட்ட கிடையாது. அப்போ கஞ்சி தான் குடிக்கணும், அதுவும் ரேஷன் அரிசி கஞ்சி தான் அப்படின்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டப்போ தான் ஒரு சின்ன ஒரு காரியம் நாங்கள் நினச்சோம். என்னென்னா ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கலாம், ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு நானும் மனைவியும் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். அப்போ மாதமாக இருக்கிறாங்க அவங்க. ஃபாஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கோம். ஃபாஸ்டிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபாஸ்டிங்னு நாங்கள் எடுக்க வரல, எங்களுக்கு ஆகாரம் இல்லை, வேறு வழியும் தெரியல. சரி இதுவே ஃபாஸ்டிங்காக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு 40 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். 40ஆவது நாளில் தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை எனக்கு செஞ்சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணுவேன், கொஞ்சம் செடிகள்லாம் வளர்ந்துட்டு இருந்து அந்த தோட்டத்தில் நான் போய் நின்றுட்டுருக்கேன். 40 நாள் துணியை காய போடுறதுக்காக அதை நான் போனேன். அப்போ நான் காய போடும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை எதிர்க்க ஒரு பேக்கரி ஒன்று. அந்த பேக்கரியில் காக்கா வந்து ஒரு 50-50 பிஸ்கெட்டை தூக்கிட்டு வந்துருச்சு. அது கொண்டு போக முடியாமல் கிராஸ் பண்ணும்போது அது கீழே விட்டுருச்சு. அந்த 50-50 கரெக்டாக எனக்கு முன்னாடி அது விழுந்துருச்சு. அந்த 50-50 பிஸ்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா, இது வரைக்கும் நான் ஆகாரத்தையும் பார்க்கல, 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிக்க போகிறோம். அந்த 40 நாளில் தான் வந்து அந்த 50-50 எனக்கு அந்த காக்கா கொண்டு வந்து போட்டோன்னுமே எனக்கு இந்த எலியாவுடைய அந்த சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எலியாவுடைய வாழ்க்கையில், எலிசாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச அற்புதங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கர்த்தர் போஷிக்கிற எப்படி இருந்தாலும் போஷிப்பாருங்கிற அந்த வாஞ்சையும் நம்பிக்கையும் அப்போ எனக்கு ரொம்ப கிடச்சிது. அப்போ அந்த 50-50 நான் பார்த்தோன்னே எக்ஸைட்டிங்கில் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன அறியாமல் கத்த ஆரம்பித்தோடனே தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் கத்தனோடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ பாம்பு என்னை கடிச்சிருச்சு போலன்னு எல்லாரும் கொம்பை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொம்பை தூக்கிட்டு வந்தோடனே எங்கே பாம்புன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பாம்பு இல்லை, எனக்கு ஏசப்பா ஒரு அற்புதத்தை செஞ்சார், பிஸ்கெட்டு இந்த 50-50 பிஸ்கெட் கொடுத்தாரு அப்படின்னு. என்னை எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா பைத்தியம் மாதிரி வளர்றான் இவன்,
என் மனைவி கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லூசு மாதிரி பண்ணிட்டான், நாங்கள் வேலையெல்லாம் விட்டு பாம்புன்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு எல்லோரும் பயங்கர திட்ட ஆரம்பித்தாங்க. அங்கே தான் ஒரு அற்புதமே எனக்கு நடந்தது. என் லைஃப்பில் ஊழியத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு அற்புதமே நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பைத்தியக்காரன் அந்த சூழ்நிலையில் நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டில் போயிட்டு ஜோம் பண்ணுறேன். என்ன ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த 50-50 ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லும்போது, அந்த என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹெலன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவும் அவங்களும் என்னை வேடிக்கை பார்த்துருந்துருக்காங்க. இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பார்த்து அந்த ஜெபம் பண்ணுறதை பார்த்தோன்னே, அவங்க ஒரு ஆர்சி ஃபேமிலி, இன்றைக்கும் ஆர்சி ஃபேமிலியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உண்மையாகவே ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாரு, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாருன்றதை அவங்க சொன்னது பிறகு நான் இன்னும் நிறைய ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னே, அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு தசம்பாங்கன்னு மாதம் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பைத்தியக்காரனாக இருந்த அந்த சமயத்தில் அவங்க சொன்ன அத்தனை கடைக்காரங்களும் எனக்கு மாதம் எனக்கு பேக்கரியிலேருந்து டெய்லி எனக்கு ப்ரெட்டும் பன்னும் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்காரர் பார்த்தார் பிறகு அந்த சாட்சியை பார்த்ததுக்கப்புறமா அவர் எனக்கு வீக்லி ஒன்ஸ் எனக்கு வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷனை கொடுத்து என்னை தாங்கினாங்க. அந்த 40 நாள் ஜெபம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் அது பிறகு ஒரு பெரிய ஒரு மாறுதலை எனக்கு உண்டு பண்ணிச்சு. காசே இல்லாமல் எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணாமல் வெளியே ஊழியங்களுக்கும் போகாமல் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசமாக உட்கார்ந்து ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கே எனக்கு தேடி வந்து கொடுக்க முடியாது செஞ்சார். அது எப்படின்னா, அந்த 50-50 பிஸ்கெட்டால் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தால், அந்த அற்புதத்தால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க. மெய்யன் பேக்கரி, குரு மளிகை கடை எல்லாமே ஹிந்துஸ் தான். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் மளிகை கடைக்காரர் இருக்காரு, பட் பேக்கரியில் இருக்கிற இல்லை. அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் முடிஞ்சதுக்கு பிறகு இவ்வளோ நன்மைகளை ஆண்டு செஞ்சதுக்கு பிறகு நிறைய எங்கள் லைஃப்பில் மாறுதலை நாங்கள் பார்க்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னா, ஜபிச்சோம்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாருன்னு நான் ரொம்ப அதை நம்பினேன், விசுவாசித்தேன், ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அப்படியே கொண்டு போனார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் கிராமத்துக்கு தான் நாங்கள் போய் ஊழியம் செய்யணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சர்ச்சில் ஒரு சின்ன ஒரு சிஎஸ்ஐ பேட்டர்னோட மணி அடித்தா தான் சர்ச்சுக்கு வருவாங்க ஜனங்க. அந்த மாதிரி மணி அடித்து தான் பார்த்தோம், யாரும் ஒருத்தரும் வராமல் இல்லை. என்கிட்ட ஒரு பையன் மட்டும் தான். அந்த பையனை பேண்டு வாசிக்க சொல்லி பேண்ட் எடுத்துகிட்டு போவோம். கழனிலே இறங்கி அந்த கழனியில் அவங்க நட்டுட்டு இருப்பாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கழனியில் நாங்கள் போய் இறங்கி அந்த சேத்தில் போய் நின்று அவங்களுக்காக நாங்கள் 2 பாட்டை பாடி, அவங்களுக்காக நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி, வசனத்தை சொல்லி, அவங்கள அதுக்கப்புறமா சொல்லுவோம், விலை செய்கிறவர் கர்த்தர் தான், உங்களாலலாம் ஒன்றும் முடியாது, நம்ம என்ன தான் நட்டாலும் ஆண்டவர் தான் விலை செய்கிறவர், நீங்கள் தண்ணி ஊற்றினா தான் பாதுகாத்தாலும் இது வந்து ஆண்டவர் விலை செய்யலைன்னா உங்களுடைய பயிர்கள்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களே சும்மா விளையாட்டாக நாங்கள் பேச, அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை உண்டு பண்ணேன். அந்த ஆரம்பகால ஊழியங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் நிறைய காரியங்களை நாங்கள் அந்த ஜனங்களோட செலவிட்டோம். அந்த கழனியில் உட்காந்துட்டு அந்த காரியங்களை அந்த விவசாயம் பண்ணுற பூமியில் உட்காந்துட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது பிறகு அவங்க எங்கள் சர்ச்சை தேடிங்க. அப்போ அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க, அந்த சேத்துல விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் வந்து பாட்டு பாடினோடனே உடனே சபைக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்படி தான் எங்கள் ஊழியம் துவக்கம் அப்படி தான் ஆரம்பித்தோம். ஒரு சைக்கிளில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கர்த்தர் பார்த்திங்கன்னா நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நல்ல சபை கொடுத்துருக்காரு, 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர் கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நிறைய பிலீவர்ஸை கற்று கொடுத்துருக்காரு. நான் என்ன உங்களுக்கு இதில் சொல்கிறேன்னா, ஆண்டவர் எந்த நேரத்தில் நம்ம போஷிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாருன்றதை ஜபத்தின் வாயில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜபம் பண்ணால் ஆண்டவர் எந்த இடத்துலையும் நம்ம அற்புதம் செய்வார். அதனால் விசுவாசத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, தளர விடாதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மனைவியோடு சேர்ந்து நம்ம ஜபம் பண்ணுறதுல தான் பெரிய ஒரு ஆசீர்வாதன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா நான் என் மனைவியும் கையை பிடிச்சி தான் ஜெபம் பண்ணுவோம். 40 நாள் ஜபத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தான் ஜெபம் பண்ணி ஜெயித்தோம். இது வரைக்கும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஜபம்னா 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். என்றைக்கு இருக்கிற எங்கள் பட்டாபுரம் பகுதியில் பெரிய ஊழியக்காரப்பாக இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு விசுவாசத்தின் காரியம் இல்லாமல் தேவனுடைய சார்ந்து விசுவாசத்தில் மாத்திரம் இவ்வளோ பெரிய காரியத்தையும் இவ்வளோ பெரிய ஊழியத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பட்டாபுரம் பகுதியில் நாங்கள் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்காக ஜெபிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஊழியக்காரர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.